ஏன் டிஜிட்டல் அக்கௌண்டிங், ஏன் ஃபைசல் சார்? இந்த கொஷனுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் கிடைக்கும். முக்கியமாக இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருகின்ற பெட்சுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அடுத்த பெட்ச் இன்டேக் வந்து இந்த மாதம் 25ஆம் நடக்க போகுது. அவங்களுக்கும் அதோட நிறைய பேர் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ஸில் இருக்கலாமலுக்கு, ஸ்டூடெண்ட்ஸாக இல்லாமலுக்கு எத்தனை பேர் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. வை டிஜிட்டல் அக்கௌண்டிங், வை அ ஜேர்னி வித் மிஸ்டர் ஃபைசல் மீரா மொஹிதீன். என்னோட ஏன் உங்களோட ஜேர்னி, ஏன் டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டியூட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். சிம்பிளாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்குது. இங்கே கனவுகள் இல்லாத மனிதன் கிடையாது. கனவுகள் இல்லாதவங்க ஒரு சிறகில்லாத ஒரு பறவைக்கு சமம். எல்லாருமே கனவுகளோடு இருக்கிறோம், எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏசிசியை முடிக்கணுங்கிற கனவு இருக்கும், சிஏ முடிக்கணுங்கிற கனவு இருக்கும், ஒரு கோஆப்ரேட் வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகுங்கிற கனவுகள் இருக்கும். அந்த கனவை அடைஞ்சு கொள்ளுறதுக்கான ஒரு வழி, அதாவது உங்களுடைய கனவு ரிசல்ட்ஸ் அதை அடைஞ்சு கொள்றதுக்கான ஒரு பாலமாக டிஜிட்டல் அக்கௌண்டிங் இருக்குது. தட்ஸ் த மெயின் ரீசன் யூ ஹேவ் டு சூஸ் டிஏ. இட் மீன்ஸ் டிஜிட்டல் அக்கௌண்டிங் ஓவர் அதர் இன்ஸ்டிடியூட். ஏன்னா எல்லா இன்ஸ்டிடியூட்டும் இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ஏஐடி ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கல. இல்லை, அது சம்பாதிக்கிற வழியையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சர்வீஸாக கொடுத்துட்ருக்கணும், அவங்களுடைய அக்கறைகளையும் பார்க்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட் தான் டிஜிட்டல் அக்கௌண்டிங் பிரைவேட் லிமிடெட். அண்ட் இது எப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கனவுகளை அடைஞ்சு கொள்றதுக்காக ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியில் 20க்கு மேற்பட்டவங்க வேலை செஞ்சு இரவு பகலாக ஒரு உழைப்பை போட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸுக்கு போடக்கூடிய எஃபர்ட், உங்களோட டைமை குறைக்கிறதுக்காகவே 24 hours வேலை செஞ்சுட்டு இருந்தால் உங்களுடைய கனவுகளை அடையக்கூடிய அந்த ப்ராசஸ் எவ்வளவு எளிமையாக்கப்படும். அப்படி எளிமையாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸில் நீங்கள் போகணும்னு சொன்னால் there is no option, only you have to choose digital accounting for your professional studies, ஸ்பெஷலாக ஏஐடி போன்ற விஷயங்களுக்கு. ஸோ ஏஐடி வந்து அக்கௌண்டிங் அதாவது அசோசியேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய முழுமையான ஒரு விஷயம். ஸ்ரீலங்காவில் ஆஃப்டர் ஓ லெவல் செய்யக்கூடிய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இந்த ஏஐடியாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஓ லெவல் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் பாத் மூலமாக நீங்கள் போகணுங்கிறதுக்கான ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தட் இஸ் ஏஐடி. சிம்பிளாக இருந்தும் சொல்ல போனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணுங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு கனவுக்கு விதை போடக்கூடிய இடம் தான் இந்த டபிள்யூஏடி. டபிள்யூஏடி இஸ் லைக் அ பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட்டை வச்சுட்டு அதாவது ஒரு பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் எப்படி மற்ற கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் பண்ண முடியுமோ அதே மாதிரிக்கு இந்த டபிள்யூஏடிங்கிற ஒரு பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபஷனல் பாதையில் நீங்கள் போக முடியும், உங்களோட அகடமிக் பாதையிலையும் போக முடியும், ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஈவன் ஏ லெவல் இல்லாமலுக்கு கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸை எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்குது. அப்போது ஏன் இந்த கனவுகளை அடைஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் டிஜிட்டல் அக்கௌண்டிங் நம்மளோட இன்ஸ்டிடியூட் வரணும்னு சொன்னால் we are the one institute in Sri Lanka giving first time pass guarantee. ஸோ ஸ்டூடெண்ட்ஸினுடைய நேரத்தை நான் வீணடிக்கிறதுக்கு எப்போவுமே விரும்புறது கிடையாது. பிகாஸ் அவங்களோட நேரத்தை எவ்வளவுக்கு குறைஞ்ச வயசில் குவாலிஃபிகேஷனை எடுத்து அவங்கள ஒர்க்குக்கு அனுப்பணுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அப்போ அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு எக்ஸாம்ஸ் ஒரு தடவை செஞ்சால் ஒரு பாடத்தை அந்த தடவையிலே பாஸ் பண்ணிடணும் பிள்ளைகள். அதுதான் நம்மளுடைய மெயின் நோக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். உங்களுக்கு தேவையான நோட்ஸ் இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான பாஸ் பேப்பர்ஸ், உங்களுக்கு தேவையான கல்குலேட்டர், எக்ஸாம்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறது, எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறது, உங்களுக்கு ஏடி ஐடி கார்டு எடுத்தாருன்னு சொல்லி எல்லாமே நானும் என்னோட டீமும் பார்த்துக்கொள்வோம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் டிஜிட்டல் அக்கௌண்டிங் இஸ் த ஒன்லி இன்ஸ்டிடியூட் நோ த ஃபார்முலா. இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி ஈஸியாக ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவுக்கு கொண்டு வரணுமோ அவ்வளோக்குரிய ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டாக நம்ம இருக்கிறோம். பிகாஸ் எல்லா புக்குமே நான் என்னோட கைப்பட எல்லாமே டைப் பண்ணின விஷயங்கள், பாஸ் பேப்பர் அனுப்புறது அறிக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே எவ்ரிதிங் இஸ் வெல் ப்ரிப்பேர்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஏஐடி எக்ஸாம்ஸ். நம்மளோட நோட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி நோட்ஸையோ இல்லை மற்ற நோட்ஸையோ கொண்டு வந்து உங்களுக்கு தாரது கிடையாது. இந்த எக்ஸாம்ஸுக்குண்டு எது வரும் எது வரமாட்டுச்சுன்னு சொல்லி ஃபுல்லி வெல் அனலைஸ்டாக உருவாக்கப்பட்ட ஒரு நோட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிற நோட்ஸ். அதெல்லாம் நம்ம வீட்டுக்கே உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நம்ம பார்க்குறோம். அதோட உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசனாக நான் பார்க்குறேன் ஏன் நீங்கள் டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நோட்ஸ் உங்களோட கையில் இருக்கிறதால, அது உங்கள் வீட்டுக்கே அனுப்புறதால, நீங்கள் ஆன்லைனில் நம்மளோட கிளாஸஸை அட்டென்ட் பண்ணினாலும் கூட எனி டைம் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். நோட்ஸ் கையில் இருக்கிறதால ஒரு ஃபிசிக்கல் கிளாஸஸ் வந்து நம்ம போகிற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமலுக்கு இங்கே லைவாக நடக்கக்கூடிய ஜூம் கிளாஸஸ் வந்து 24 hours 7 days வந்து உங்களுக்கு எக்ஸஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட LMS சிஸ்டம்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு ஆப்பில் பார்த்துக்கொள்ளும், லேப்டாப் இருந்துச்சுன்னு சொன்னால் லேப்டாப்பில் பார்த்துக்கொள்கிற மாதிரி நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம்.
அண்ட் அடுத்த ஒரு விஷயம் தான் மினிமல் காஸ்ட். இப்போ இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக குறைஞ்ச காஸ்ட்டில் AATயை வெரி ஹை ஸ்டாண்டர்டில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட் தான். எந்த அளவுக்கு நாங்கள் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறோம்னா, இப்போ பழைய பெச்சஸில் நாங்கள் நோட் பண்ணின விஷயம் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்ம எடுக்கிற கிளாஸ் ஃபீஸை விட பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறதை விட அதிகமான தொகை வந்து இந்த ஆன்லைன் இன்ஸ்டிடியூட்டில் அவங்க டேட்டா கார்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பிரச்சனைகளை நம்ம இல்லாமல் ஆக்கிறதுக்கு நம்மளோட வீடியோஸ், நம்மளோட கிளாஸினுடைய எல்லா விஷயங்களையும் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ யூடியூப்லேயே அவங்க பார்த்துக்கொள்ள முடியும். யூடியூப் பேக்கேஜஸில் அவங்க பார்த்துக்கொள்கிற மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறோம். பிகாஸ் எங்களோட கண்டென்ட் ப்ரைவசியை விட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு மினிமல் காஸ்ட்டில் எல்லாருக்கும் எஃபோர்டபுளாக இந்த குவாலிஃபிகேஷன் போகணுங்கிறத நாம் முயற்சி செஞ்சுக்கிறோம். எல்லா விஷயம் செய்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைஞ்ச எஃபர்ட் போட்டு குறைஞ்ச டைமை செலவழித்து குறைஞ்ச அளவுக்கு செக்ரிஃபிகேஷன் பண்ணி அதிக அளவான ரிசல்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் எல்லாமே. இந்த நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட தேர் இஸ் அ ரூல். நான் இது சம்மந்தமாக ஒரு யூடியூப் வீடியோ கூட போட்டிருக்கிறேன். 80-20 ரூல். அதாவது உங்களோட ஒட்டுமொத்தமான சிலபஸில் இருக்கக்கூடிய 20% விஷயங்கள் தான் உங்களுக்கு 80% மார்க்ஸ் வரும். இது ஒவ்வொரு சாப்டராக நான் பிரிச்சிருப்பேன். ஒவ்வொரு சாப்டராக நம்ம பிரிக்கும் போது ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய 20% விஷயங்கள் தான் 80% மார்க்ஸுக்கு அந்த சாப்டர்லேருந்து எடுக்கப்படும். அப்போ நான் படிப்பிக்கும் போது கூட இது ரிப்பீட்டடாக வந்த கொஷின்ஸ், இது எக்ஸ்பெக்டட் கொஷின், இது வந்து சிலபஸில் இருக்கிறதுங்கிறதுக்காக மட்டும் நம்ம பார்த்து வச்சிருக்கிறோம். இப்படி பிரித்து படிப்பிக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளியராக விஷயம் போய் சேரும். இது எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு போகிறது, இது சிலபஸில் இருக்குதுங்கிறதுக்காக ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போகிறது. அப்போ அவங்களுக்கு வந்து நேரத்தை தேவையில்லாத விடயங்கள் அதிகமாக தேவையில்லாத நோட்ஸில் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று வராது. ரைட், இது ஒரு மிக பிரதானமான ஒரு விஷயம். அதோட என்னோட டீம் தான் என்னோட பலம் என்று நான் சொல்வேன். நீங்கள் 15 பேருக்கு மேற்பட்டவங்க நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ரிமோட்டாக வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி எல்லாமே. ஸோ அவங்க தான் இந்த டிஜிட்டல் அக்கௌண்டிங்குடைய முதுகெலும்பு மாதிரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பிகாஸ் இங்கே ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டை பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு உங்களுக்கு ஏஐடிக்கு ஐடி கார்டு எடுத்து தரதா இருக்கட்டும், உங்களோட ரினுவல் செஞ்சு தரதா இருக்கட்டும், எக்ஸாம்ஸுக்கு அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், எவ்ரி திங் வி ஆர் ஹேண்ட்லிங். ஈவன் உங்களோட புக்ஸ், பாஸ் பேப்பர், கால்குலேட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே டைமுக்கு வந்து அனுப்பப்பட்டுரும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாஸ் ஒன்று செய்யணும், 100% பாஸ் கேரண்டியோட வரணும். அதோட 2 எக்ஸாம்ஸ் மூலமாக ஏஐடியும் மொத்தமாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் எங்களோட டார்கெட். இந்த 2025 நான் டார்கெட் பண்ணுறது 2 எக்ஸாம்ஸ் ஏஐடி முடிஞ்சிடணும். ஏன்னா மிச்சம் காலத்துக்கு வந்து ஏஐடியை வந்து பிள்ளைகளுக்கு இழுத்து போட்டு செய்ய வைக்கிறதுக்கு நான் விரும்பலை. பிகாஸ் ஏஐடி முடிஞ்சோன்னா அவங்க அங்கே சிஏ போகணும், அங்கே ஏசிசிஏ போகணும், ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பிளான் பண்ணுறதால 2 எக்ஸாம்ஸ். உதாரணத்துக்கு A லெவல் முடிச்சு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால், இப்போ கொமர்ஸ்லேருந்து A லெவல் படித்து முடிச்சு வாரீங்கன்னா அக்கௌண்டிங், எக்கனாமிக், பிஸ்னஸ் ஸ்டடி சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் லெவல் 2ல் இருக்கிற 4 சப்ஜெக்ட், லெவல் 1ல் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் செஞ்சு லெவல் 2 முடிச்சு. இல்லை நீங்கள் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வாரீங்க, O லெவல் முடிச்சது பிறகு வாரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் லெவல் 1, லெவல் 2 8 சப்ஜெக்ட்டும் ஒருமிக்க போடுங்க. எப்படியோ நீங்கள் A லெவல் வந்து முடித்தாலும் சரி, A லெவல் கொமர்ஸ் படித்து முடித்தாலும் சரி, மற்றது முடித்தாலும் சரி, நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது லெவல் 2 வரைக்கும் ஒரு எக்ஸாம்ஸில் முடியணும், லெவல் 3 ஒரு எக்ஸாமில் முடியணும், அண்ட் ஏஐடி வந்து நீங்கள் குவாலிஃபைட் ஆகிடணும் வித்தின் 1 இயர். அப்போ உங்களுக்கு A லெவலுங்கிறது ஒரு பெரியர் தேவையில்லை, A லெவலுங்கிறது ஒரு தேவையில்லை. நீங்கள் அங்கே நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ப்ரைவேட் டிகிரிஸ் போகணும்னு சொன்னால் லிங்கன் யூனிவர்சிட்டி, மலேசியன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் யூனிவர்சிட்டிலேயே ஏகப்பட்ட டிகிரி ப்ரோக்ராம்ஸுக்கு நீங்கள் போக முடியும். அண்ட் சிஏல வந்து கிட்டத்தட்ட 7 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் AAT முடிச்சிங்கன்னா நீங்கள் செய்ய தேவை. த ரீசன் இஸ் லெவல் 1 ஃபுல்லாக எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க சிஏல, லெவல் 2ல் 2 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ 2 சப்ஜெக்ட் முடிச்சோன்னா உங்களுக்கு உங்களை சிஏடே முடிச்சிடும். அப்போ ஒரே டைம் ஒரு 1 இயர் முடியும் போது நீங்கள் ஒரு ஃபுல்லி ப்ரொஃபஷனல் குவாலிஃபைடாக மாறுறீங்க. அண்ட் சிஏனுடைய இன்டர்மீடியேட் வந்து ஃபாலோவிங் பண்ணுற ஒரு விஷயம் வருது. அப்போ இதெல்லாம் உங்களோட சிவிஸில் போட்டு நீங்கள் ஒரு ஜப்புக்கு, ஒரு ஆடிட் ஃபார்முக்கு அப்ளை பண்ணும்போது, அல்லது ஒரு அக்கௌண்டிங் பேசிக் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது தே வில் பி இம்ப்ரெஸ்ட். இந்த குறுகிய ஏஜில் அக்கௌண்டிங்கில் ஒரு ஃபுல்லி குவாலிஃபைடான ஒன்று எடுத்துக்கிறார், அதே சமயம் இங்கே சிஏட இன்டர்மீடியேட் ஃபாலோ பண்ணிக்கிறான்னா உங்களோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு விளங்கும். அப்போ அது வந்து உங்களோட கெரியரில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அடுத்த ஒரு ரீசன் ஸ்டூடெண்ட்ஸ், இலங்கையில் வந்து ப்ரைஸ் வின்னர்ஸை உருவாகக்கூடிய தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஒரு பெட்சில் ப்ரைஸ் வின்னர்ஸை உருவாக்கிட்டு நாங்கள் ப்ரைஸ் வின்னர் ஆகிட்டோம், எங்கிட்ட இந்த ப்ரைஸ் வின்னர் உருவாக்குற கதையெல்லாம் இங்கே கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம ஷோ காட்டுறது கிடையாது. பிகாஸ் ப்ரைஸ் வின்னர் ஆகிறத நான் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் தட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஒவ்வொரு பெட்ச்லையுமே நம்ம ப்ரைஸ் வின்னர் உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஈவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படித்து தமிழ் மீடியத்தில் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன், பிகாஸ் என்னுடைய கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தமிழில் செஞ்சு தமிழ் மீடியம் பிள்ளைகள் வந்து அடுத்த கட்டமாக இங்கிலீஷுக்கு போகும்போது ஈஸியாக சரளமாக எல்லா வேர்ட்ஸும் புரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக கிளாஸில் விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிப்பேன்.
அப்போ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இங்கே வந்து படித்து தமிழ் மீடியத்தினுடைய நோட்ஸ் தமிழ் மீடியத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணி இங்கிலீஷோட கலந்துருக்கக்கூடிய விஷயங்களை படித்து ப்ரைஸ் வின்னர் ஆகிறாங்க. அதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு பேட்ச்லையும் போய் பாருங்கள், நம்மளோட யூடியூப்பில் கம்யூனிட்டி டெப்பில் போய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம ப்ரைஸ் வின்னரை உருவாக்கிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஸ்ரீலங்காவில் டிஜிட்டல் அக்கௌண்டிங் மட்டும்தான். பிகாஸ் அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் இங்கே போடுபடுது, அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேர் பண்ணப்படுது, அவங்களுடைய விஷயங்கள் செய்யப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்டேக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதம் 25ஆம் தேதி இருக்குது. இந்த இன்டேக் வந்து ஒரு வெபினாராக நடக்கும். அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுப்போம். பிகாஸ் நான் இந்த முறை பேட்ச்லேருந்து நான் முடிவு பண்ணிக்கிற விஷயம், எல்லாருக்குமே டிஜிட்டல் அக்கௌண்டிங் இஸ் நாட் அக்சசிபிள். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு என்னுடைய நேரத்தை நான் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிக்கிறேன், எல்லாருக்குமே கிடையாது. எனவே இந்த இன்டேக்கை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த 3-4 months வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் அக்கௌண்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் குறவு. பிகாஸ் நான் ஃபுல்லாக ஒரு பெட்சை இன்டேக் பண்ணினேன்டா அதுக்கு பிறகு அதிர வேலையில் மட்டும்தான் இருப்பேனே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதுல நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எனவே இந்த 25ஆம் தேதி நடக்கிற வெபினாருக்கு கட்டாயமாக எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு நான் லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். அதில் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸான குரூப்ஸ் லிங்க்ஸில் எடுத்துக்கொண்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் ஏசிசிங்கிற பாதைக்கு வழிகாட்டுறதுக்கு நானும் என்னோட டீமும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஃபர்டபுளாக இருப்போங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கொள்கிறோம். அண்ட் again as I told you earlier, உங்களுடைய கனவுகளுக்காக போராடுவதற்காக ஒரு பெரிய ஒரு டீமோட இங்கே இன்ஸ்டிடியூட் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஸோ ஃபார்ம் நான் இந்த யூடியூப்பில் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் உங்களோட பேர் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை போட்டு ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அது பிறகு டீம் வந்து உங்களை டேக் கேர் பண்ணி உங்களுக்கு தேவையான குரூப்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணி வைப்பாங்க. அண்ட் வரக்கூடிய வெபினாரில் இதை விட நான் கொஞ்சம் டீப்பாக நான் பேசுவேன். ஏடிஎம் படிக்கணும், நம்மளோட கிளாஸினுடைய ஷெடியூல்ஸ் என்ன, டைம் டேபிள் என்ன, எவ்வளோக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆகும், இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியாக உங்களோட காஸ்ட்டை எப்படி கல்குலேஷன் பண்ணிக்கொள்வது, அண்ட் உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் தேவைப்படும், என்னென்ன பாடம் நீங்கள் சூஸ் பண்ணணும், அண்ட் அதை எப்படி வீட்டுக்கு நாம் அனுப்ப போகிறோம், அதே மாதிரி நம்மளோட கிளாஸினுடைய டைம் டேபிள் ஷெடியூல்ஸ் என்ன மாதிரி இருக்குது, இது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள். அதோடு நீங்கள் AA முடிச்சிங்கன்னு சொன்னால் அங்கால AA எந்த வகையான வழிகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம். A-level இல்லாமலுக்கு எப்படி நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிற இதுக்கு போகலாம், நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிற உங்களோட இலக்கை எப்படி அடைஞ்சு கொள்ள முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வரக்கூடிய வெபினாரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 25ஆம் தேதிக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதோட ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளோட டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்ன ரீசன்ஸை விட ஏகப்பட்ட ரீசன்ஸ் உங்களுக்கு டிஜிட்டல் அக்கௌண்டிங்கை சூஸ் பண்ணி இங்கே படித்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். நம்மளுடைய ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டிடியூட் எவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களோட கனவுகளை அடைஞ்சு கொண்டதுக்கு அப்படிங்கிறதுக்கு கமெண்ட்ஸ் ஒன்று பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் சந்திப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you in the next classes.